பேஷண்ட் கிட்ட தெரியுமா எனக்கு உங்களுக்கு ரேடியேஷன் சொன்னா தான் நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பேன்னு சொல்லிலாம் உங்களுக்கு இருக்கேன் நான். கரண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இட் இஸ் நாட் லைக் கரண்ட் இஸ் அ தமிழ் வேர்டு. கரண்ட்டுங்கிறது இங்கிலீஷ் வேர்டு தான். ரேடியேஷனுங்கிறது இங்கிலீஷ் வேர்டு தான். பட் சம்ஹவ் இந்த ரேடியேஷன்ற வேர்டு ரொம்ப ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைன்றதுனால தே ஆர் யூஸ் டு த வேர்டு. அங்கே போய் ரேடியேஷன் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கரண்ட் கொடுத்தாங்க அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிறாங்க. அது கொடுத்த பேஷண்ட்டும் சொல்லுவாங்க. அது அதில் வருத்தம். என்னம்மா உங்களுக்கு இத்தனை நாள் நான் 1 வாரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னம்மா கரண்ட்டாம்மா கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால், இல்லை டாக்டர் எனக்கு உள்ளே போனால் ஒன்றுமே தெரியல அப்படிம்பாங்க. அப்புறம் ஏம்மா இன்னும் கரண்ட்டுங்கிறீங்க? ரேடியேஷன் சொல்ல வேண்டியதானே? இல்லை டாக்டர் இதான் வருது அப்படிம்பாங்க. இது இது என்ன பேக் ஃபயர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் டாக்டர் ஆக்சுவலாக அந்த வேர்டு. ஓகே. ஸோ பேக் ஃபயர் என்ன பிரச்சனை வரும்னா, சம்படி ஹூ இஸ் ஆல்ரெடி அஃப்ரேட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவங்க கரண்ட்டுன்னா அவங்க ஷாக் அடிக்கும் போல். ஸோ இந்த இடத்துல ஏதோ எலக்ட்ரோட நம்ம சொருகி இது வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுவோம் போல். அப்போ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட் ரூமில் நம்ம வந்து ஏதோ துடிக்கிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் போல் அப்படின்னு பயந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் படுத்து எழுந்துச்சு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக வந்து கதை பேசிட்டு போவாங்க. இது புரியாது. வெளியில் இருக்கிற பேஷண்ட்டு புது பேஷண்ட்டுக்கு இந்த கரண்ட்டுங்கிற வார்த்தை நிறைய கன்ஃபியூஷன்ஸை க்ரியேட் பண்ணும், நிறைய பயத்தை க்ரியேட் பண்ணும். ஸோ அது பேஷண்ட்டுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்ணும், இந்த மிஸ்கம்யூனிகேஷன். ஸோ அதைத்தான் நம்ம இதை அவாய்ட் பண்ணுறதுன்றக்காக இந்த டேர்ம் நம்ம யூஸ் பண்ண வேணாம்னு நம்ம சொல்கிறது. ஏன் இந்த டெர்மினாலஜி போட்டு கூட அடிக்கிறோன்னா இது இனிமேல் யாரும் பேசக்கூடாதுன்னு தான் டாக்டர். அதே தான். வேறு என்ன வேணால் சொல்லுங்கள். எக்ஸ்ரேன்னு சொல்லுங்கள், ரேடியேஷன் சொல்லுங்கள், கதிர்வீச்சுன்னு சொல்லுங்கள். கரண்ட்டுங்கிற வார்த்தை தயவு செய்து யூஸ் பண்ணுவீங்க. தட் இஸ் நாட் ரைட். ஓகே டாக்டர். டாக்டர் பேக் டு த டாபிக். நம்ம வந்து எவ்வளோ வாட்டி இந்த ரேடியேஷன் கொடுக்கணும்? ஒரு வாரத்துக்கோ இல்லை எவ்வளோ நாளைக்கு இது கொடுக்க வேண்டியதாக இருக்கும்? ரைட். ஸோ நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்கு அருணில். ஸோ வி ஹாவ் அ ஷெட்யூல் வேர் வி ட்ரீட் த பேஷண்ட் அண்ட் கம்ப்ளீட் த ட்ரீட்மெண்ட் இன் 4 வீக்ஸ். 4 வாரத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிக்கக்கூடிய அளவுக்கு ஷெட்யூல் இருக்குது. சில பேஷண்ட்டுக்கு 6 வாரத்துக்கு. அது எக்ஸாக்டாக நம்ம டியூமர் சைஸ் வந்து இப்போ வோக்கல் கார்டில் வந்து ஒரு வோக்கல் கார்டில் மட்டும் இருக்கா, இல்லை 2 வோக்கல் கார்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, இது சைஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பல்கியாக இருக்குது, இந்த ஃபேக்டர்ஸை வச்சுட்டு ரொம்ப ரொம்ப மினிமல் டிசீஸ் இருக்குது அப்படின்னா 4 வீக்ஸ்லேயே முடிச்சிருவோம். அதாவது வாரத்துக்கு 5 நாள் வீதம், மண்டே டு ஃப்ரைடே, மொத்தம் 4 வாரம், 20 நாளில் இந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிருவோம். முடிச்சுட்டு வில் கீப் இம் அண்டர் ஃபாலோ அப்பு. கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது, இல்லை 2 வோக்கல் கார்டு இன்வால்வ் ஆகிருக்கு, இல்லை டிசீஸ் பார்க்கும்போது பல்கியாக தெரியுது, இந்த மாதிரி சமயங்களில் வாய்ஸ் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 வீக்ஸ் வரைக்கும் நம்ம ரெடிஷன் கொடுப்போம். ஸோ 4 to 6 வீக்ஸ்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு 1.5 மாதம் அதிகபட்சம். டாக்டர் இதுக்கு அடுத்து வந்து இப்போ ரேடியேஷன் கொடுத்தாச்சு, எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் டாக்டர்? ஓகே. இது ஒரு ரொம்ப சிக்கலான கேள்வி பேஷண்ட்ஸ்கிட்ட பேசும்போது. இப்போ ஜென்ரலாக ஒரு சிம்டமோட இந்த ப்ராசஸை நான் சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். A normal individual gets a disease. The disease causes a symptom. The symptom brings the patient to the doctor. இதுதான் நடக்குது. டிசீஸ் ஃபஸ்ட்டு, சிம்டம் நெக்ஸ்ட்டு, டாக்டரை பார்க்குறது தேர்டு. ஸோ இப்போ இந்த டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே பெரும்பாலான சமயங்களில் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் என்ன நடக்கும்னா, த சிம்டம் வில் கோ ஃபர்ஸ்ட், த டிசீஸ் வில் கோ நெக்ஸ்ட். ஃபஸ்ட்டு சிம்டம் குறையும், அப்புறம் அந்த டிசீஸ் நல்லாகும். கேன்சரில் உல்ட்டா. கேன்சர் சிம்டம், டிசீஸ் வந்துருச்சு, சிம்டம் வந்துருச்சு, டாக்டர் பார்த்துடுறீங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பார். ஆரம்பித்தோன்னே ஃபஸ்ட்டு கேன்சர் தான் போகணும், அதுக்கப்புறம் தான் சிம்டம் போகும். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சுட்டு 1 வாரம் ஆயிடுச்சு டாக்டர், எனக்கு இன்னும் வாய்ஸ் பழையபடி வரல அப்படிம்பாங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே 2 மாதம் கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறமா 2 மாதம் கழிச்சு தான் வாய்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் சிம்டமில் இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றத புரிய வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ வி வில் கவுன்சில் தம் இனிஷியலியே. த ட்ரீட்மெண்ட் எய்ம் இஸ் not to immediately improve your symptom, but to cure your cancer. The voice improvement will automatically follow once the cancer is cured. ஸோ அதுதான் அவங்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிற விஷயம். ஓகே டாக்டர். டாக்டர் இதுக்கப்புறமேட்டா இதுக்குள்ள இந்த சப்போஸ் நான் இது வந்து ரேடியேஷன் கொடுத்துட்டேன், ரைட், எனக்கு சரியாகவும் போக வாய்ப்பு இருக்கா? சரி ஆகாமல் போக. ரைட், ரொம்ப பெசிமிஸ்டிக்கான ஒரு கேள்வி, பட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கேள்வி. ஸ்டேஜ் 1ல் நான் 100% சொல்லலை, கவனிச்சிருப்பீங்க, 95% சொல்லியிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 100 பேர் ஸ்டேஜ் 1ல் ட்ரீட் பண்ணுறோன்னா 95 பேருக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும், திரும்ப வராது. அதில் 5 பேருக்கு கிளியர் ஆனது மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏன் வருது அப்படின்னா, அந்த எக்ஸ்போஷர், ப்ரொலாங்டு எக்ஸ்போஷர்னால அந்த ஃபார்ம் ஆகிருக்கிற கேன்சர் அது ரேடியேஷனுக்கும் ரெசிஸ்டண்ட்டாக மாறி இருக்கலாம். அப்போ என்ன ஆகும், இனிஷியலாக கரையிற மாதிரி கரையும், கரைஞ்சிட்டு மறுபடியும் ஒரு 1 இயர்க்குள்ளேயோ 2 இயர்ஸ்க்குள்ளேயோ மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ப்ராபபிலிட்டி வைஸ் இது 5% தான் ஏர்லி ஸ்டேஜில் பார்க்கும்போது. ஸோ 100 பேரில் உள்ள 5 பேருக்கு வர்ற இந்த பிரச்சனையை
95 பேரும் நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ யூ கேன் திங்க் ஐ எம் ப்ராப்ளி இந்த 95%ங்கிறத நினச்சிக்கிட்டிங்கன்னா யூ கேன் கோ ஆன் வித் யுவர் ரொட்டீன் லைஃப். பட் யூ ஷுட் டூ த ரெகுலர் ஃபாலோ அப்புக்கு வந்துடணும். பட் இதை பற்றி டெய்லி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கேன்சர் வந்துடுச்சு, நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு க்யூர் ஆகும் நீங்கள் சொல்லிட்டீங்க. ரைட். சப்போஸ் நான் ஃபஸ்ட் ஸ்டேஜில் தவற விட்டுட்டேன் ஓகே அப்படின்னா ஓகே எனக்கு என்ன நடக்கலாம்? ரைட். ஒன்றும் இல்லை, ஜாஸ்தி செலவு, ஜாஸ்தி தொந்தரவு, கொஞ்சம் க்யூருக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி. என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வி ஆர் கோயிங் டு கிவ் ஒன்லி ரேடியேஷன், தெர் இஸ் நோ சர்ஜரி, நோ கீமோ. செகண்ட் தேர்டு ஸ்டேஜ்னு போகும்போது என்ன ஆகும்னா உங்கள் கேன்சரை வெறும் ரேடியேஷன் மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூ வில் ஹாவ் டு ஆட் கீமோதெரப்பி. இன்னும் அட்வான்ஸ் ஸ்டேஜ் 4 வரைக்கும் போகுது. ஸ்டேஜ் 4னா ஜென்ரலாக வெளியில் பரவுறது தான் ஸ்டேஜ் 4னு சொல்லுவோம். லாரிஸ் கேன்சர் பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற கார்ட்லேஜ் எல்லாம் எரோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வெறும் ரேடியேஷன் மட்டும் கொடுத்து நான் சரி பண்ணுறேன் அப்படின்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். ரேடியேஷன் பத்தாது. அப்போ என்ன பண்ண வேண்டி வரும்னா பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ண வேண்டி வரும். சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் திரும்ப அது வராமல் இருக்கிறதுக்காக ரேடியேஷன் கொடுப்போம், கீமோ கொடுப்போம். ஸோ ஆல் பிகாஸ் தேர் இஸ் அ டிலே ஆஃப் 3 months to 4 months. இந்த 4 மாதம் டிலேயில் ஒன்லி ரேடியேஷனில் க்யூர் ஆகக்கூடிய டிசீஸை நம்ம என்னவா மாற்றிடுவோம்னா சர்ஜரி தேவைப்படுற, ரேடியேஷன் தேவைப்படுற, கீமோதெரப்பி தேவைப்படுற டியூமராக நம்மளே மாற்றிக்குவோம். அதுக்கப்புறம் எல்லாமே தான் பண்ணி ஆகணும். அப்போ தான் க்யூர் பண்ண முடியும். டாக்டர் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பேன், ஆமான்னு மட்டும் சொல்லிடுறீங்க. சொல்லுங்க. ஸோ நான் ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்தால் மட்டும்தான் என் வாய்ஸ் கன்சர்னு, செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் வந்தோன்னா என் வாய்ஸ் கன்சர்ன் கிடையாது, உயிர் தான் கன்சர்னு. அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல்லி புட். செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜில் த ப்ரையாரிட்டி இஸ் டு சேவ் யுவர் லைஃப். வாய்ஸை சேவ் பண்ண முடிஞ்சாலும் சந்தோஷம், அதுதான் ரியாலிட்டி.